ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் விலாக்ஸ்டர். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பட்டாயா டு பேங்காக் ட்ரிப்பு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பால்கனி வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு சிட்டியே. ஆனால் நம்ம நைட்டில் பார்க்குற வைப்பு காலையில் இருக்காது. நைட்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. லேட்டாக வந்து தூங்குறதுனால என்னால் எந்திரிக்கவே முடியல. எங்கள் மம்மி வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூமில் வந்து பால்கனியில் பார்த்தா என் ஸ்விம்மிங் பூல் தெரியுது. வியூ செம்மையாக இருந்துச்சு. அங்கே எப்படியோ நான் கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டு நான் கீழே வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன். நான் போன வீடியோவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளார போக முடியும். உள்ளார போய் பார்த்தா பஃபட் தான். அந்த பஃபட்டில் வந்து ஏஷியன் ஃபுட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. நேற்று அந்த போன வீடியோவில் என்ன காமிச்சுன்னா அதுதான் நிறையா இருந்துச்சு. சரி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பஃபட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீ, பிரெட் ஐட்டம்ஸ், நான்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே நான் நேற்று மாதிரியே ஸ்விம்மிங் பூல் வியூவில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் என்னென்ன ஃபுட் எடுத்துன்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி அங்கே இருந்துச்சு. சரி அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அதுக்கும் பிரெட் எடுத்துக்கிட்டு, அதுக்கும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பட்ரு, ஜாம் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு கூப்பிட்டுட்டாங்க கேப் டிரைவரு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நான் வெளியே வந்து பார்த்தா கேப் வந்துருச்சு, வேனு. அவ்வளோதான். நம்ம பட்டாயாவில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு நான் இப்போ பேங்காக் போக போகிறேன். நான் வேன்குள்ளே ஏறின உடனே நான் தூங்கிட்டேன். போய் எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சுனால தூங்கிட்டேன். பட்டாயா டு பேங்காக் போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அதனால் நான் டீப் ஸ்லீப் பண்ணிட்டேன். பட்டாயா டு பேங்காக் போகிற வழியிலேயே நிறையா ஸ்பாட் இருந்துச்சு. அதில் வந்து ஜெம்ஸ் கேலரி தான் நம்ம இப்போ போக போகிறோம். அது வந்து பேங்காக் போகிற வழியிலே தான் இருக்குது. நான் ஜெம்ஸ் கேலரிக்கு நான் வந்துட்டேன். நான் முன்னாடியே டிக்கெட் எடுத்துறதுனால உள்ளார டிக்கெட் காமிச்சிட்டு நான் உள்ளார போயிட்டேன். உள்ளார போனோடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, அதை ஒட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு உள்ளார போகிறதுக்கு. அதான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லாபியில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன் இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் ஷேப் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நேச்சுரலாகவே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி, டைமண்ட், அமெத்திஸ்ட், எம்ராய்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ் அங்கே இருந்துச்சு. அங்கே நான் உள்ளார போனோடனே ஃபேக்ட்ரி மாதிரி நிறையா பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி லைவாகவே நிறையா டைமண்ட் செயின்ஸ், அந்த மாதிரி ரிங்ஸ், அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாரம்பரியமாக அங்கே நிறையா பேர் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸான பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நம்ம வந்து ஷோரூமில் போய் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் ஃபேக்ட்ரியில் போய் அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, டூல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஜுவல் ஒர்க்கிங்க்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்குன்னு நான் அங்கே தான் போய் பார்த்தேன். நான் அங்கேயே நிறையா எப்படி டைமண்ட்ஸை வந்து ஷேப் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அங்கே நிறையா போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நான் வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க மேக் பண்ணுற ஜுவல்லரிஸ்லாம் சேல் பாயிண்ட் அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே நிறைய எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ்லாம் அங்கே பண்ணுறதுனால நம்ம அங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களே மேக் பண்ணுற சோப்ஸ், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸான சோப்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய லெதர் ஜாக்கெட், அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அதான் ஒன்றா இப்போ பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து சோப்ஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருந்துச்சு. என்னென்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா பூ சோப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேங்கோ, பப்பாயா, கோகோனட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே டிஸ்பிளேக்கு நிறைய போட் ஷேப்லலாம் கோல்ட்லேயே செஞ்ச யூனிக்கான டிசைன்ஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அங்கே அப்படியே நான் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்திங் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அவங்க ஓனாகவே மேக் பண்ணுறது. அதான் ஒன்று நான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன்.
அவ்வளோதான், ஜெம்ஸ் கேலரி பார்த்து முடிச்சாச்சு. அங்கேயே நான் நிறைய சோப்ஸ்லாம் வாங்கிட்டேன், அதுக்கும் நிறைய லெதர் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன். அவ்வளோதான், நான் ஜெம்ஸ் கேலரிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்தே நான் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும் பேங்காக் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா பேங்காக்ல என்னென்னலாம் பிளேஸில் போய் நான் விசிட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.